வணக்கம் இணையதள நண்பர்களே, நான் உங்க கார்த்திக் பேசுறேன். ஸோ நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நெட்வொர்க் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நெட்வொர்க் அப்படின்னா நம்ம ரொம்ப டீப்பா போயிட்டு இந்த பேண்ட் வித்து அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீப்பாலாம் போய் பார்க்க போறது இல்ல. கொஞ்சம் மேலோட்டமா நம்ம என்ன மாதிரியான நெட்வொர்க்லாம் வாங்கலாம், என்ன மாதிரிலாம் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஃபீல்டில் இந்த ஃபீல்ட் லெவலில் என்னெல்லாம் இருக்கு. ஃபைபர்னு சொல்றாங்க, ஏர் ஃபைபர்னு சொல்லுவாங்க, லேண்ட் கனெக்ஷன் சொல்றாங்க, அல்லது மோடம் வாங்கணுன்றாங்க. அப்படி ஏதேதோ ஒவ்வொன்று ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம அந்த காலத்தில் பார்த்தோம்னா பெரிய பெரிய மோடம் எங்கே கட்டிலாம் தூக்கிட்டு அலைவோம். ஸோ அப்படி நிறையா டெக்னாலஜி மாறி இப்போ இன்னைக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அதில் என்ன மாதிரியான நெட்வொர்க் சர்வீஸ்லாம் நமக்கு வீட்டுக்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இது ஒரு ப்ராட்காஸ்ட் மாதிரி தான். பொறுமையாக உட்காந்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது கூட நீங்கள் உட்காந்து இதை பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறமா வந்து கேளுங்க. ஸோ போர் அடிக்கிற வீடியோன்னு சொல்ல வர கொஞ்சம் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக கேட்குறவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட மிஸ்டர் சிவமாயன் இருக்கார் அண்ட் மிஸ்டர் கேசவ் சார் இருக்காங்க. ஸோ போத் ஆர் வில் டிஸ்கஸ் அபவுட் த நெட்வொர்க். என்ன சொல்லிட்டு கலட்டி விட பார்க்குற? ஹலோ, 3 பேரும் தான் பேசுகிறோம். 3 பேரெல்லாம் பேச முடியாது. நீங்க 2 பேர் பேசுறீங்க. நான் வந்து அப்பப்போ உங்கள்கிட்ட தெரியலன்னா கொஸ்டின் கேட்பேன். ஓகே? என்னைய டெஸ்ட் வைக்கிறீங்க கூப்பிட்டு வச்சு. ஸோ அதுதான் இன்னைக்கு. ஸோ 2 பேரும் இப்போ நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஆரம்பிங்க மிஸ்டர் கேசவ் சார் அண்ட் சிவா. நீங்க பேய் அப்படி சொன்னாதான் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கேசவ் சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் சிவா. மிஸ்டர் சிவா இதெல்லாம் பேசுறது கமெண்ட்ல ஏதாச்சும் பேசுவாங்க சார், வேண்டாம். சரி. ஸோ இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இப்போது இந்த நெட்வொர்க்கிங்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக அது எல்லாத்துக்குமே இந்த அடிப்படை புரிதல் தேவைன்னு நினைக்கிறோம். இப்போ அதனால் இதை பற்றி பேசலான்னு ஒரு ஐடியா. சார் நம்மளுக்கு இப்போது அவைலபிலிட்டி கனெக்ஷன் பார்த்துக்கிட்டோன்னா எது வழியாலாம் சார் நம்ம நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சது மொபைல் நெட்வொர்க்கில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதை மொபைலில் யூஸ் பண்ணுறது, இல்லை லேப்டாப்போ கம்ப்யூட்டர் இருந்தால் அதை ஹாட்ஸ்பாட்டோ யூஎஸ்பி டெதரோ பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதர் தன் தட் வேறு என்னென்ன இருக்குது? நிச்சயமாக அதை பற்றி நிச்சயமாக பேசலாம். மொபைலில் பற்றி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதில் நான் ஒன்றே மட்டும் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஒரு சில நெட்வொர்க்ஸில் பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம்ல? நல்லா பேசுவோம் சார், எல்லாத்தையும் பேசுகிறது தானே. அவங்களுக்கு எது தேவையோ எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இதை கேட்குறவங்கள நிறைய பேர் வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நம்ம மக்களில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஏர்டெல்லில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஏர்டெல்லில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குன்னு இந்த கார்ப்பரேட் பிளான் வச்சுருக்காங்க. 178 ரெண்ட்டு வித் டேக்ஸோட 210 இல்லை 212 210 212 அதுக்குள்ளே தான் யூஸ்வலாக ரெண்ட்டு வந்துட்டு வரும் மந்த்லி. ஸோ இதனுடைய பிளான் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கால்ஸு வித் 60 GB டேட்டா. இது இல்லாமல் நம்ம 5G நெட்வொர்க்கில் இருந்தோம்னா அன்லிமிட்டெட் டேட்டா. 5G நெட்வொர்க்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா எதுவுமே கால்குலேட் ஆகாது இந்த 60 ஜிபியில். 5G இல்லாத டைமில் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா மட்டும் தான் 60 ஜிபியில் வந்துட்டு லெஸ் ஆகும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணாத டேட்டா வந்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி ஆட் ஆகிட்டே போகும். அப்படி ஆட் ஆகிட்டே போகிறதுனா அப் டு 200 GB வரைக்கும் ஆட் ஆகும். இன்னைக்கு டேட்டில் என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி தான் என்னோட நெக்ஸ்ட் பில்லிங் சைக்கிள் ஸ்டார்டிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 259 GB பேலன்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இது எனக்குமே புதுசாக தான் இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு மட்டும் இந்த சர்வீஸ் இருக்குங்களா சார்? நம்மளுடைய ஒர்க்கிங் ஐடியை வச்சு தான் இவங்க வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஆதாரோட சேர்த்து ஒர்க்கிங் ஐடி இருந்தால் மட்டும்தான் இந்த பிளான் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சிம் நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளுடைய ஐடியை வச்சு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இன்னொரு 3 பேத்துக்கு இதே பிளான்ல மாத்திக்கலாம். இப்போ இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரீபெய்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 GB வேணும்னா குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு 1000 ரூபா நம்ம 3 மாசத்துக்கு 1000 ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அதாவது 3 மாசம்ன்றது கூட அதுலயும் ஒரு வாரம் கழிச்சிடறோம் இல்லைங்களா? கரெக்டாக 12 வாரம்
ஓகே 12 வாரம். அப்போ ம். டிவைட் பண்ணோம்னா, டிவைடட் பை 12ன்னு போட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும். வாரத்துக்கு ரூ. 85 நம்ம வந்துட்டு பே பண்ணிட்டுருப்போம் ஆவரேஜா. 80, ரூ. 85 பே பண்ணிட்டுருப்போம். ஸோ எதுக்கு இத சொல்ல வரேன்னா, இப்போ மாசத்துக்கே ரூ. 210 தான் இருக்குன்னும்போது, யார் யாருக்கெல்லாம் பாசிபிள் இருக்கோ அவங்கலாம் இத ஷூரா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏர்டெல்ல இருக்கு. மற்ற நெட்வொர்க்ஸ்ல இருக்கான்றத நீங்க உங்க நெட்வொர்க் ப்ரொவைடர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. உங்க வீட்லயும், உங்களோட வொர்க்கிங் ஸ்பாட்லயும் அதுக்கான நெட்வொர்க் அவைலபிலிட்டி இப்போ 5G சிக்னல் இருக்கா, 4G சிக்னல் இருக்கான்றத செக் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க. சொன்னோன்றதுக்காக யாரும் ஆக்டிவேட் பண்ண தேவையில்லைன்றது என்னுடைய பணிவான இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி இந்த பிளான் வேணும் அப்படின்றத இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இல்லை எதுவும்? நம்ம நியர்பை ஏர்டெல் அவுட்லெட்ஸ் யார்கிட்ட சொன்னாலும் ஓடி வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கஸ்டமர்ஸ் வேணும் போஸ்ட்பெய்டுக்கு. அதனால வார்ம் வெல்கம் கிடைக்கும். சார் ஆனால் இது உண்மையிலேயே நல்ல பிளான் சார். இப்போ நம்ம பேச போகிற இந்த டாப்பிக்குமே கூட இது நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஃபைபர் கனெக்ஷன் இழுத்து வச்சுட்டு நான் ஃபோனுக்கும் தனியாக 300 பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ எனக்கு இதனால் என்ன லாபம்? இப்போ இதில் குறைக்கலாம்ல, குறைச்சிட்டு நம்ம ஃபைபர் கனெக்ஷனில் அதில் நம்ம ரீசார்ஜை எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இதுக்கு ரூ. 1000 போடுறோம் 3 ம் மாசத்துக்கு. இப்போ வீட்ல வந்துட்டு இப்போ ஒரு 2 பேர் 2 மொபைல் யூஸ் பண்றோம்னா, அப்போ 3 மாசத்துக்கு ரூ. 2000. ஒரு மாசத்துக்கு ரூ. 650 இதில் மேல நமக்கு ஃபேமிலி ரீசார்ஜ். மெம்பர்ஸ்க்கும் பண்ணிக்கலாங்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இது. ஆனால் அது வெரிஃபை பண்ணி தான் பண்ணுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் பண்ண முடியும்ல, இல்லை வேறு யாருக்காவது அதை? இப்போ நான் எனக்கும் பண்ணியிருக்கேன், என் ஒய்ஃப்க்கும் பண்ணியிருக்கேன். என் சிஸ்டர்ன்றது என்னோட கசின். ஸோ ஓகே. அவங்களுடைய நம்பருக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். கார்த்திக் தெரியும். ஆஷாக்கு பண்ணியிருக்கேன் கார்த்திக். ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இவங்க, அவங்கன்றதெல்லாம் இல்ல. ஓ, எந்த நம்பர் வேணா பண்ணி அப்போ யாராவது கவர்மெண்ட் வேலை எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. ரைட், அது என்ன பண்ணுறதுன்னு நம்ம பேசிப்போம். நான் ஓகே அதனால சார். தான் அட்வான்ஸா எனக்கு டிஸ்க்ளைமர் குடுத்துட்டேன். என்னோட நம்பர்ல நான் உங்களது உங்களது கோட்டா முடிஞ்சு போச்சு. ரைட். விடுங்க, நமக்கு இல்லாதவங்களா இல்லை. நம்ம இளைய இதில் வீடியோஸ் தென்றல்கள் தொடர்ந்து இருக்காங்க. எல்லாரும் பார்ப்பாங்க, யாரையாவது வாங்கிக்கலாம், அவ்வளோதானே. ஆமாப்பா, 210 போது எங்கே இருக்கு பாரு. நான் 350 அதேதான். ரூபா கிட்ட வருது. இப்போ ஒரு மந்த்லி மட்டும் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா. சூப்பர் கண்டிப்பா. சார். இது 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 ரொம்ப தேவையானது. அது முன்னாடி சொன்னதுக்கு நன்றி. அடுத்து இப்போ அந்த நெட்வொர்க்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை. அடுத்தது மொபைல் இல்லாம அடுத்த வைஃபை ரிலேட்டட் நீங்க வந்துட்டு சொல்றீங்க. வெளியில ஆமாம் இருந்து எக்ஸ்ட்ரா ஆமாம். இப்ப நானுமே வீட்டுக்கு வந்துட்டு வைஃபை கனெக்ஷன் எடுத்திருக்கேன். என்ன ஒண்ணா நம்ம மொபைல்ல இருந்து எனி டைம் நம்ம வந்துட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு டிவி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதுக்காக தான் வந்துட்டு கண்டிப்பா அந்த டிவிலாம் பார்க்கறதுக்காக தான் மெயினா அது ஆமாம். போட்டிருக்கிறது. இருக்கிறாங்க பிள்ளைங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்ட்ல நம்ம அதுவும் ஒரு வகையில என்ன சொல்றது, நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள்ல ஒண்ணா மாத்திட்டாங்க. நம்மலாம் மாற்றப்பட்டுட்டோம். அதுதான் எனக்கு தோணும் எப்பயுமே. நம்ம சூப்பர் சார். மாத்திக்கிட்டோம். அப்போது இந்த ஃபைபர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இப்போது இந்த ஐபிடிவின்ற அந்த கலாச்சாரம் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டே வருதுன்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ளே. ஸோ அப்படிங்க. ஆமாம், அதில் தான் அதோட சேர்ந்து தான் நம்மளுக்கு இப்போ இந்த ஃபைபரோட சேர்ந்து நம்மளுக்கு டிவி கனெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, செட்டாப் பாக்ஸ் கொடுத்து. ஸோ ஒரு கனெக்ஷன் தான், அதில் நெட்வொர்க்கும் ஒரு வரும், டிவியும் வரும், லேண்ட்லைன் எக்ஸாக்ட். கனெக்ஷனும் வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ஒரு வயரில். ஸோ அதுதான் ஐபிடிவின்னு சொல்லி இப்போ ஏர்டெல்லில் ஒரு நெட்வொர்க்லேயும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆமா. அதுல இப்போ தம்பி என்ன யூஸ் பண்றீங்க? ஆமாம், அதான் சார், ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏர்டெல்லில் ஒரு சமயமாக ஒரு மாதத்துக்கு தான் வருது. நான் இன்னைக்கு தான் ஏர்டெல் சப்ஸ்கிரைபரா மாறி இருக்கேன். ஏர்டெல் பிளாக். சரி, பிளாக். இணையத்தென்றல் சேனலில் இப்போ ஏர்டெலுக்கு பேச ஆரம்பிச்சது இல்லை. இது சும்மா நடக்கிற நிலவரத்தை சொல்கிறோம். கண்டிப்பா டிஸ்க்ளைமர் போட்டுறலாம். இது எந்த ஒரு நெட்வொர்க்கையும் ப்ரோமோட் பண்றதுக்கான வீடியோ அல்ல. இது எங்க வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. அதை நம்ம வேணா டிஸ்க்ளைமர் வேணா கொடுத்துருவோம். ஸோ என்ன ஒண்ணுன்னா, நான் இன்னைக்கு தான் கஸ்டமரா மாறி இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுல வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி கேபிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் சேனல்ஸ், லைவ் சேனல்ஸ் அதுல ப்ராப்பரா வரதில்லை. அது யூஸேஜாகவும் இல்லை அந்த அளவுக்கு. அதனாலேயே அதை விட்டுட்டு இப்போதான் இதை போட்டிருக்கேன். ஏன்னா பக்கத்துல கசின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்ல நல்லா இருந்தது, அதை பார்த்துருக்கேன். இப்போ சூப்பர் சார். இப்போ ஃபஸ்ட்டு ஃபைபர் ஏர் ஃபைபர், முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி ஃபைபர் ஏர் ஃபைபர் இதில் நிறைய கிளாரிஃபிகேஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபைபரை பற்றி பேசுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஃபைபர்னால் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ எனக்கு ஒரு ஃபைபர் கனெக்ஷன் இழுக்கிறேன், வீட்டில் நான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கும்போது என் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எங்கே இருந்து வயர் வரும், நம்ம அது ஒரு வயராக வருமா, இல்லை தர வழியாக வருதா,
நம்ம வீட்டில் எதுவும் டிவைஸ் வைக்கிறாங்களா அந்த அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஏரியாவை பொறுத்து மாறும் இல்லைங்களா? ஏன்னா இப்போ சென்னை மாதிரி இடங்கள்ல தர வழியாகவும் கொடுக்குறாங்க நிறைய இடங்கள். ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பாலான இடங்கள்ல மெயில் மேலே தான் இபி லைனோட வரும். இல்லை, அதை ஒட்டி தான் பேரலாக தான் கொண்டு வராங்க. ஓகே. அப்போ வந்து அது எப்படி வரும்னா, இப்போ ஒரு கேபிள் வருது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுலேருந்து ஒரு ரவுட்டர் ஒன்று செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிவிட்டு கண்டிப்பா. ஒரு ஆண்டனா வைஃபை சிக்னல் கொடுக்கறதுக்காக அந்த ஆண்டனா இதை வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம வீடு ஃபுல்லாக ஆண்டனா வந்துட்டு இன்பில்ட்டா தானே இருக்கு. ஸோ தனியா ஆண்டனான்றது வைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஜியோ ஃபைபர் லான்ச் பண்ண புதுசுல இந்த ப்ரீ ஆஃபர்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் இருந்த ஏரியாவில் அந்த கவரேஜ் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் எப்படி பண்ணானுங்கன்னா, ஃபுல்லாக தனியாக ஒரு லைனே போஸ்ட்டே போட்டாங்க. எல்லா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ஒரு போஸ்ட் போட்டு அங்கே இருக்கிறவங்க யார் யார் இன்ட்ரெஸ்டட் பீப்புளோ அவங்களுக்குலாம் ஒரு ஜஸ்ட் 4500 நினைக்கிறேன் டெபாசிட் பே பண்ணிட்டோன்னா நமக்கு அவனுங்க பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற வரைக்கும் எப்படி ஜியோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோ ஆஃபர் மாதிரி கொடுத்தான் இல்லைங்களா? ருசி ஸோ பார்க்க அதே விட்ட மாதிரி மாதிரி. ஜியோ ஃபைபருக்குமே கொடுத்துருந்தான். ஸோ அப்போ வந்துட்டு எடுத்திருந்தேன். அப்போ இதே மாதிரி வெளியிலேருந்து ஒயர் கொண்டு வந்தாங்க. இங்கே வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டாப் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அப்போ வந்துட்டு ஒன்லி நெட்டு மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. இந்த கேபிள்லாம் இப்போ வந்துட்டு கொடுக்கல அவங்க. அதை வந்துட்டு அவங்க டெஸ்டிங் எல்லாம் ஒன்லி டேட்டா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வெளியிலேருந்து ஒயர் கொண்டு வந்துட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் அதுவும் இருந்தது. ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும். 50 mbps கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே அதே 50 mbps மெயின்டைன் ஆகிடும். இந்த கிளாரிஃபிகேஷன் தான் முக்கியம். ஏர் ஃபைபருக்கும் வித்தியாசம் என்னென்னா இந்த ஸ்டெபிலைசேஷன் தான். நம்மளுக்கு எப்பயுமே ஒரு நெட்வொர்க் இப்போ 50 mbps ஸ்பீடு வாங்குகிறோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் மெயின்டைன் ஆகும். சின்ன சின்ன ஃப்ளக்சுவேட் வரலாம், ஆனால் அது மெயின்டைன் ஆகும். இன்கேஸ் ஏர் ஃபைபர்னால் அது கொஞ்சம் அந்த வெளியில் உள்ள வெதர் கண்டிஷன்ஸ் அதை பொறுத்து கொஞ்சம் மாறலாம். என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துருங்க நேயர்களுக்கு. ஏர் ஃபைபருங்கிறது என்னென்னா, நம்ம எப்படி இதை ஒரு கேபிள் டிவியோட கம்பேர் பண்ணி பார்த்தோமோ, இது ஏர் ஃபைபருங்கிறது டிஷ் ஆண்டனா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சன் டைரக்ட், டாட்டா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு டாட்டா ப்ளேலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு கேபிள் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் மேலே ஒரு டிஷ் வைப்பாங்க. அதுலேருந்து ஒரு லைன் இழுத்துட்டு போய் கீழே ஒரு செட்டாப் பாக்ஸ் வச்சு டிவியில் கனெக்ஷன் விட்டுருவாங்க இல்லையா? அந்த மாதிரி வர்றது தான் இந்த ஏர் ஃபைபருங்கிறதும். ஒரு ஆண்டனா மாதிரி மேலே சிக்னல் பார்த்து வைப்பாங்க. ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அது கீழே ஒரு லைன் இழுத்து நம்மளுக்கு எப்பயும் போல் வைஃபை சிக்னல்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது வீடு ஃபுல்லாக இருக்கும். நம்ம லேண்ட்லேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், வைஃபை சிக்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த D2H டைரக்ட் டு ஹோம் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாடா ப்ளே, சன் டைரக்ட் அதெல்லாம் எப்படி இருக்கும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மேலே ஒரு ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனா வந்துட்டு டைரெக்டாக சேட்டலைட்டோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ரிசீவர் என்ன பண்ணுதுன்னா நியர்பை அவங்களுடைய டவர், செல்ஃபோன் டவர். ஸோ அதுல இருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு கொடுக்குது. சிம்பிளானா நம்ம மொபைல் நெட்வொர்க்கில் வர்ற நெட்வொர்க்கை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க போகுது. அது 5G இருக்கிற பட்சத்தில் அது நம்ம என்ன பிளான் வச்சுருக்கோமோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீடுக்கு பூஸ்ட் பண்ணி. சூப்பர். அப்போ இதோட சேர்ந்து தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி வெறும் இன்டர்நெட் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைபர்லேயும் சரி ஏர் ஃபைபர்லேயும் சரி இன்டர்நெட் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதோட சேர்ந்து நீங்கள் கேபிள் டிவி பார்த்துக்கலாம், டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம், ஓடிடி யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு இன்னும் சில பல பேர் இப்போ ஏர்டெல்ல எல்லாம் சொல்கிறாங்க பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது ஃப்ரீயாக இருக்கிறது தான் அதை அவையெல்லாம் பேமெண்ட்டுக்கு தர மாதிரி ஏமாத்துறாங்க. அந்த ஏர்டெல்லை பற்றி பேசும்போது அதையும் சேர்த்து சொல்லியிருக்கணும் கண்டிப்பாக. அந்த அப்ளிகேஷன் எவ்வளோ நல்லா இருக்குது. அப்ளிகேஷனை பற்றி பேசக்கூடிய வீடியோ இல்லை இது. இருந்தாலுமே அந்த ப்ரோ வெர்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூஸ் பண்ணிகிட்ருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ அப்போ அந்த பெர்ப்ளெக்சிட்டி அந்த சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஸோ அதை கொடுக்குறாங்க. இல்லாமல் கூகுள் ஒன்னுக்கு 6 monthsக்கான ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. கூகுள் ஒன்றது என்னன்னா 100 GB நம்ம டிரைவ்ல டேட்டா ஸ்டோரேஜ் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்போ நம்ம யூஸ்வலாக நம்மளோட மெயில் ஐடிக்கு 15 GB டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருவாங்க. டிரைவில் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கூகுள் ஒன்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் போது அதுக்கு 100 GB நம்மளால அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும்.
ஃபர்ஸ்ட் நம்ம இது எப்படி வாங்குறோம்? இதோட மெத்தட் இப்ப ஏர்டெல்லா இருக்கட்டும், ஜியோவா இருக்கட்டும், இல்லை அது ஒரு ஒன்றும் இல்லை. ஏசிடி. இப்போ அண்ணே அது ஊருக்குள்ளே எல்லா பேரும் சுற்றிக்கிட்டு தர்றான். ரெண்டாவது இதுக்கான அவுட்லெட் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் ஜியோக்கோ ஏர்டெலுக்குன்னு ஒரு ஷோரூம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. சிம் கார்டு ஓகே. விற்கிறதுக்குன்னு இல்ல ஒரு இப்ப கடை நம்ம வச்சுருப்பாங்க. இருந்த இடத்துல இருந்து நம்ம டக்குன்னு வேணும் எனக்கு இந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஜியோ வாங்குறோம் அப்படின்னா ஜியோக்கு வந்து நம்ம ஆப்லயே பாக்குறோம் இந்த நம்ம ஏரியாவுக்கு இந்த ஃபைபர் ஆப்ஷன் அது மை அவைலபிள். ஜியோ இருக்கு, ஏர்டெல் மைஜியோ தேங்க்ஸ் இருக்கு. ஜியோக்கு ஏர்டெல் தேங்க்ஸ் இந்த ரெண்டு ஏர்டெல் அப்ளிகேஷன் தேங்க்ஸா? ஆமாம், ஏர்டெல் ஏர்டெல் தேங்க்ஸ் தேங்க்ஸ். இருக்கு. இது ஓகே. ரெண்டுலேயும் எடுத்தோம்னாலும் அவைலபிலிட்டி நம்ம பின்கோடு போட்டோம்னா அவைலபிலிட்டி இருக்கான்னு வரும். ஸோ அதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பை கொடுத்து நம்ம அவங்கள ஆர்டர் பண்ணலாம். அது ஒரு ஆர்டர் மட்டும் கொடுக்குறோம், நம்மளுக்கு உள்ளே போய் சர்ச் பண்ணிக்கிட்டு ஆரம்பித்தாலே நம்மளுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, அவளுக்கு தெரிஞ்சிருது. அதனால் நீங்கள் போய் இல்ல இன்ஸ்டால் பண்ணி இதை தாண்டி இப்ப நமக்கு இன்னும் நிறைய நெட்வொர்க்லாம் இப்ப சென்னையில எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இருக்கும். ஹேத்வே, ஏசிடி, ஸோ கோயம்புத்தூர்ல ஏசிடிலாம் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியால நிறைய வச்சிருப்பாங்க. அதை பற்றி எது பேசுவது பெஸ்ட் நல்லது. பிரைசிங் இப்போ பிளான்? எப்படின்னா இப்போ நெட்டு மட்டும்தான் எனக்கு தேவை. இந்த சொன்ன இந்த கேபிள் டிவி, இந்த எக்ஸ்ட்ரா இப்போ சார் சொல்லிக்கிற இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், நம்மளுக்கு கூகுள் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரிலாம் எனக்கு இல்லைங்க. எனக்கு நெட்வொர்க் வேணும், எனக்கு நல்ல ஸ்பீட் நெட்வொர்க் வேணும்னா ப்ரொவைடர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஏரியா நிறைய கிடைக்குது. நீ சொன்ன மாதிரி ஏசிடியாக இருக்கட்டும், ஹேத்வேவாக இருக்கட்டும், ரயில் நெட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லா ஏரியாக்கள்லையும் கிடைக்கும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில். நம்ம பிஎஸ்என்எல் இருக்குது, இந்த மாதிரி அஃபோர்டபுளாக இருக்கும். பிஎஸ்என்எல் சரி, இருக்கு, டாடா ஸ்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்படின்னு மாதிரி நிறைய இருக்கு. இவங்க எல்லாமே வந்து நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ். நெட்வொர்க் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா அதுக்கேற்ற ஸ்பீடில் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் இன்டகிரேட் ஹோமில் நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர் சேர்த்து வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நெட்வொர்க்கோட போக வேண்டியது இருக்குது. ஸோ இதில் எனக்கு நெட்வொர்க் மட்டும் போதும் அப்படின்னா ஸோ ரயில் நெட்டில் நல்ல பிளான், கொஞ்சம் நல்ல சர்வீஸும் அண்ட் ஸ்பீடும் நல்லாவே அது நல்லா இருக்கிறதா நான் 2 வீட்டில் எங்கள் ஏரியாக்களில் பார்த்தேன். ஸோ 600 சம்திங் பிளானில் 100 ஜிபி 100 mbps பிளானில் ஸோ 600 ரேஞ்சிலே பார்த்தேன். அது நல்லா இருந்தது. ஆனால் அது எல்லா ஏரியாக்கள்லையும் வராது. அது வந்து என்ன பேஸ் பண்ணுறாங்கன்னா ரயில்வே ரூட் போகுதுல்ல, அது ரூட் பேஸ் பண்ணியே அந்த நெட்வொர்க் போகும். இங்கே தமிழ்நாடு கேபிள் அதை வாங்கியிருக்கிறாங்க. அது இங்கே அதை அப்ரோச் பண்ணோன்னா கிடைக்குமா இருக்கும். ஸோ அந்த ரயில் நெட் அது ப்ரொவைடர்ஸ். என்ன ரயில் நெட்னா தண்டவாளம் ஒட்டி போறத வச்சுன்னா அதுல எது பேஸ் வேற எதுவும் அதுக்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை அப்படி இல்லை. அந்த ரயில் தண்டவாளத்தோட எதுவும் கனெக்ஷன் அந்த மாதிரி? ரயில் இன்டர்நெட் ஐ மீன் ஈஸியாக இருக்கும் இல்லையா? என்னங்க சார் உங்கள் லைன் கொஞ்சம் புரியல. லைட்டாக பிரேக் ஆகுது, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். இல்லை அதை பேரலாக ஒரு ரயில்வே லைனை ஒட்டி போகும்போது அவங்களுக்கு லைன் கொடுக்கறதுலையும் இதுலேயும் பெரிய லெவலுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரா இருக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதுவும் அவங்க செலவு பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஆல்ரெடி ரயில்வேக்கு ஒரு லைன் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி போகும்போது எல்லா ஏரியாவும் கவர் ஆகும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் இன்ஃப்ராக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்காது. அதை பேஸ் பண்ணி தான் அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது ரயில்வே லைன் போகுதுன்னா வித்தின் 5 கிலோமீட்டர் வரைக்கும் கூட அவங்க தரேன்றாங்க. ஸோ ஓகே. இப்ப இந்த ரயில்வே நெட்ன்றது எதோட டயப் வச்சு ஏதாவது பண்றாங்களா? இப்ப குறிப்பிட்ட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க் கூட ஏர்டெல் இல்லை அவங்க தனி இல்ல தனியா அவங்க தனி நெட்வொர்க் தான். ஓகே. தனி நெட்வொர்க்னா இப்போ இங்கே வந்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவின்னு சொல்லி இங்கே டாப் டிவின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வாங்கி அதை பண்ணுறாங்க. அவங்க வந்து சூப்பர்விஷனில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் அந்த கேபிள் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்கள கேட்டாலே ரயில் நெட்டுக்கு ஐடியா சொல்லுவாங்க. ஓகே. இப்படி நிறைய நெட்வொர்க் இருக்கு. ஏசிடி, ஹேத்வே, ரயில், ஏசிடி இதெல்லாம் சொன்னீங்களே, அது சொன்ன மாதிரி அது கொஞ்சம் சிட்டிக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும். ஸோ சிட்டிங்க இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி இங்கே மாதிரியான சிட்டியில் டவுன்ஸில் ஏ டவுனில் கிடைக்கலாம் இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாமே. அதை தாண்டி நம்ம உள்ள பி டவுன், சி டவுன்லாம் போகிறோம், உள்ள ரூரல் ஏரியாவுக்குலாம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. ஆனால் நல்லா ஒரு ஹேத்வே இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்டர்நெட்டுக்குன்னு மட்டுமே அவங்க சர்வீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இன்டர்நெட் நல்லா இருக்கிறதா கையில். நான் சென்னையில் நிறையா பேர் வந்து ஹேத்வே தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நெட் மட்டும் கோயம்புத்தூர், சென்னை எல்லா சைடுமே இன்டர்நெட் மட்டும் வேணும் அப்படின்னா ஹேத்வே அல்லது ஏசிடி இந்த ரெண்டுல ஏதாவது தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஹேத்வேயும் சரி, ஹேத்வே அதுக்கப்புறம் ஏசிடி வந்து பிரைசிங் லெவல் பார்க்கும்போது கொஞ்சம் ஹை அட்வான்ஸாக அந்த மாதிரி இருக்கும். ஹேத்வே கொஞ்சம் நல்லா சீப்பாகவே அவங்களும் இப்போ ஹேத்வேவும் இப்போ இவங்களோட சேர்ந்து காம்பீட் பண்ணுறதுனால அவங்களும் ஓடிடி தரோம், ஹாட்ஸ்டார் தரோம், நெட்ஃப்ளிக்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பேக்கேஜ் வச்சு அவங்களும் விற்கிறாங்க.
அதேதான். நீங்க சொல்றதெல்லாம் இப்ப ஓகே தான். இப்ப தம்பி வந்துட்டு மென்ஷன் பண்ண அந்த ஏசிடிஸ்னு மென்ஷன் பண்ணாரு. அதுல ஒண்ணுல தான் நானும் இருக்கேன். ட்ரிச்சில தான் இருக்கேன். ம். ட்ரிச்சி கார்ப்பரேஷன் லிமிட் தான். இப்போ எங்க வீட்லேருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள தான் ரயில்வே லைன் இருக்கு. ஸோ அதுக்கு அந்த பக்கம் வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய எல்லா நெட்வொர்க்கும் அவைலபிள் இருக்கு. ஸோ இடையில ரயில்வே லைன் போறதுனால அதுக்கு இந்த பக்கம் எந்த நெட்வொர்க்கும் ஃபைபர்ல இல்ல. ம். அது ஈவன் பிஎஸ்என்எல் கூட ஃபைபர் கிடையாது. நார்மல் ஒயர் கனெக்ஷன் தான் இருக்கு. ஸோ அதனால வேற வழி இல்லாம இப்ப எல்லாமே இருக்கு. கண்ணு கெட்டுற தூரத்துல இருக்கு. பட் யூஸ் பண்ண முடியல. பண்ண முடியல. அதுக்கு தான் இப்போ சென்னை மாதிரியே தான் அண்டர் கிரவுண்ட் வழியாக போயிட்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கலாம். நம்ம ஊரில் இன்னும் பண்ணலையா இருக்கும். அதேதான். சரி, அப்போ இதெல்லாமே அப்படிதான் நான் இருக்கிறதும் நல்ல மெயின் ஏரியா தான். கோயம்புத்தூர்ல நல்ல ஒரு மெயின் ஏரியா தான். எனக்கு ரோட்டுக்கு அங்கிட்டு வர எல்லா ஆப்ஷனும் இருக்கு. எனக்கு ரோட்டுக்கு இங்கிட்டு எந்த ஆப்ஷனும் இல்லாம இருக்கு. அந்த மாதிரி தான். அதுக்கு நான் பரவாயில்ல. அதேதான். என்ன நம்ம ஊரில் பார்டர் போடுறீங்க கொண்டு வந்து ஒரு சரி, அப்போது இதெல்லாம் பேசிக்காக கொடுக்குற நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் இதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சரோட சேர்ந்து கொடுக்குற ப்ரொவைடர்ஸ்னு பார்க்குறோம். ஸோ இதில் ஃபைபர் ஏர் ஃபைபர்ன்றது தான் பிரிக்கணும். ஃபைபரும் ஏர் ஃபைபர்னால் என்னன்றதையும் டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணியாச்சு. ஸோ ஏர் ஃபைபரும் ஃபைபரும் இந்த ஏசிடி ஆத்வேலாம் பார்க்குறோம்ல, இவங்க ஏர் ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்கல. இப்போதைக்கு ஏர் ஃபைபர்னு கனெக்ஷன் கொடுக்குற ப்ரொவைடர்ஸ்னு பார்த்தோம்னா ஏர்டெல் அண்ட் ஜியோ மட்டும்தான். ஸோ 2 பேர் தான் இந்த ஏர் ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இது யாருக்கெல்லாம் முக்கியம்? இது இவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, பண்ணி ஏர் ஃபைபர் தான் எடுத்தாகணும் அப்படின்றவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்க்குறோன்னா ரிமோட். ஸோ கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் இருக்கிறோம். ஸோ டவுனில் இல்லை, டவுனுக்கு அவுட்டரில் கூட இல்லை, கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அவங்க இருக்கிறவங்கன்னா கண்டிப்பான முறையில் ஏர் ஃபைபர் தான் உங்களுக்கு வாய்ப்பு, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ மற்ற டவுனில் இருக்கிற சார் சொன்ன மாதிரி டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே அது யூஸ் ஆகும். சார் சொன்ன மாதிரி டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே கூட சில லிமிட்டேஷனுக்காக அதேதான். இந்த ரோட்டுக்கு இங்கிட்டு இருக்கிற எனக்கு ஜியோவில் வந்து ஜியோவும் சரி ஏசிடி ஏர்டெலும் சரி எனக்கு ஏர் ஃபைபர் மட்டும் தான் இங்கே இருக்குது அவைலபிள்ன்ட்டு. அப்போ அது எதுக்குன்னா அது வயர்லெஸ்ஸாக வர்றதுனால அவங்க எங்கே வேணாலும் அதை கொடுக்க முடியும். ஒன்லி திங் அங்கே வந்து வைஃபை சிக்னல்ஸ் வரும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இந்த ஏர் ஃபைபர் அப்படின்றது எங்கெல்லாம் நமக்கு மொபைல் சிக்னல் கிடைக்குதோ, ஏர்டெல்லோ ஜியோவோ கிடைக்குதோ, அங்க எல்லா இடத்துலயும் இது வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்க எங்க ஊருக்கு இருக்கா இல்லையா? உங்க ஊர்ல மொபைல் ஜியோ நெட்வொர்க் நல்லா வருதுன்னா ஜியோ ஏர் ஃபைபர் ட்ரை பண்ணலாம். ஸோ ஏர்டெல் நல்லா வருதுன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபரை ட்ரை பண்ணலாம். தாராளமா நீங்க வச்சுக்கலாம். அதுக்கும் இதுக்கும் பிளானு ரீசார்ஜ் பிளான் பண்ணின்னு பார்த்தோம்னா பெரிய சேஞ்சஸும் இல்லை. ஸோ 2 பேரும் ஒரே மாதிரியான இதுதான் கொடுக்கணும். ஒரு 100 rupees ஜியோவில் எக்ஸ்ட்ரா போகும்னு நினைக்கிறேன் ஏர் ஃபைபருக்கு, ஃபைபரை கம்பேர் பண்ணும்போது. லோயஸ்ட் பிளான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ரெண்டுமே மோரலஸ் ஒரு 100 ரூபா முன்ன பின்ன இருக்கு. ஆனால் ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல்ஸ், டிவி சேனல்ஸ் அதெல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகும். நார்மலாக நீங்கள் செட்டாப் பாக்ஸ் வச்சு எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு மாற்றி பார்க்கலாம். பட் ஜியோவில் வந்துட்டு அது அந்த அளவுக்கு இதாக இல்லை, யூஸபுளாக இல்லை. ஓகே, இது சாரோட யூஸ் பண்ணதுனாலே சொல்கிறாரு. எனக்கு அதில் யூஸ் பண்ணலை, அதனால எனக்கும் தெரியல. நம்ம ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிட்டதுனால. ஸோ எனவே 2 யூஸ் பண்ணதுனால இப்படி ஒரு பெனிஃபிட் நீங்கள் அப்பப்போ அதெல்லாம் உங்களை மாதிரி இருக்கிறவங்க 2 யூஸ் பண்ணி பார்த்து எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் தப்பிச்சு. ஐபி சர்வீஸ் எப்படி இருக்கு? இன்டர்நெட் ப்ரொவைடிங் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைபரை விட ஸ்பீடா இருக்கா, இல்ல ஏர் ஃபைபர் ஸ்பீடா இருக்கா, இல்ல ஃபைபர் ஸ்பீடா இருக்கா? இன்டர்நெட் இப்போ எனக்கு வந்துட்டு 40 mbps பிளான் தான் எடுத்திருக்கேன். மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா செக் பண்ணி பார்த்தா ஆவரேஜா ஒரு 30 mbps மெயின்டைன் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கு. சில நேரங்களில் அதிகமாகுது, சில நேரத்தில் கொஞ்சம் குறையுது. பட் ஆவரேஜா நான் சொல்றது 30 mbpsன்றது ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. மேலே ஏறுது இறங்குது அந்த மாதிரி தான். ஓகே, சரி. இதில் புரிதலுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிடணும். இப்போ இந்த டிவியும் வருதுலப்பா, இப்போ சேனல் டிவி அது இன்டர்நெட் இதோட டிவி சேனல்ஸும் வருதுன்றீங்களே, அப்போ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் பிரயத்தனப்படணுமா அப்படின்றது எதுவுமே இல்லை. செட்டாப் பாக்ஸ் தான் வரப்போகுது. ஆன் பண்ணிங்கன்னா எப்பயும் போல தான் டிவி ஹோம் பேஜில் தான் நிற்கும். அது ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் தான், ஆனாலும் யூசர் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ என் வீட்டில் அதை ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸுன்றதுனால அது எதுவும் வேறு லே அவுட் ஹோம் பேஜில் இருக்கும், அது எதுவும் வேறு ஆப்ஷன்ஸ் மாற்றணுமோ. எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன்னா நம்ம வீட்டில் என்னன்னா டிவியை போட்டால் டேரெக்டாக சன் டிவி வந்தால் தான் அவங்களுக்கு டிவின்னு அர்த்தம். இல்லைன்னா எங்கள் ஊர்லனா இந்த டிவியை வேணாம்டான்ருவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் பழக்கப்பட்டவங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குன்னா இது அவ்வளோ சிரமம் இல்லை. உள்ளே ஆன் பண்ணிட்டோடனே
ஒன்று லைவ் சேனல்னு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஜஸ்ட் நம்பர் இருக்கும், ஒரு டிவிக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணாலே அந்த டிவிக்கு மூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் பட்டன் அழுத்தி வேறு சேனல்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்பர்ஸ் போட்டு மாற்றிக்கலாம். நம்பர் போட்டு மாற்றிக்கலாம். நம்மளை மாதிரி யூஸ் பண்ணுறவங்க ஸோ அந்த டாக் பேக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக ஜென்ரலாக யூஸ் பண்ணுறவங்க ஆண்ட்ராய்டு அந்த ரிமோட் சப்போர்ட் ப்ளூடூத் ரிமோட் தான், அதனால் தாராளமாக இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரியவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் அதை பார்த்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பர் மட்டும், அவங்க என்ன டிவி அந்த நம்பர் மட்டும் போட சொல்லி கொடுத்துட்டோன்னா பார்த்துப்பாங்க. இந்த பாக்ஸுக்குலாம் ஏதாவது அக்சஸபிலிட்டி ஃபீச்சர்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க நம்ம ஆக்சஸ் அதான் பண்ணுறதுக்கு? கொடுத்துருக்காங்க, டாக் பேக் கொடுத்துருக்காங்க தாராளமாகவே. அது என்ன பண்ணணும், அது எப்படி பண்ணணும், அதை பற்றியும் சொல்லிடலாமே யாராவது? அது இல்லை, அது இப்போ ஏர்டெல்லில் நான் பார்க்குற வரைக்கும் என்னென்னா செட்டிங்ஸில் தான் இருக்குது. ஸோ அதாவது இப்போ கொடுக்குற எக்ஸ்ட்ரீம் 3 இந்த பாக்ஸ் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க பிளாக்ல எல்லா பேருக்கும். அதில் பார்த்தோன்னா செட்டிங்ஸில் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸுக்குள்ளே அக்சசபிலிட்டினே இருக்கும், அதில் டாக் பேக்குன்னே இருக்குது. ஸோ ஆன் பண்ணிட்டோன்னா கீழே ஷார்ட்கட்டு, அதுக்கப்புறம் நம்மளே உள்ள டவுன் கொடுத்து ஷார்ட்கட் செட் பண்ணிக்கலாம். டாக் பேக் டாக் பேக் செட் பண்ணிட்டோன்னா அதில் பேக் பட்டன் இருக்கும், பேக் பட்டனையும் ஏரோ கீஸ் இருக்குல்ல, லெஃப்ட் ரைட் அப் டவுனுன்னு, அதில் பேக் பட்டனையும் டவுன் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா டாக் பேக் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட்டாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவையானது எல்லா ஃபீச்சருமே டாக் பேக் இங்கே என்ன மொபைல் டிடிஎஸ் கூகுள் டிடிஎஸ் வருது, ஈஸ்பீக் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பண்ணிக்க முடியும் இல்லையா? ஓகே. ஸோ ஈஸ்பீக் அந்த மாடர்ட் வெர்ஷன் நம்ம இதில் சுற்றுது, அதை இன்ஸ்டால் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அதை பார்க்கல. நான் ஆனஸ்டாக சொல்லணும்னா டாக் பேக் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஈஸ்பீக் அந்த மாடு வெர்ஷனை. ஆனால் கூகுள் டிடிஎஸ் நம்மளுக்கு அதில் இன்பில்டாக இருக்கும், தெளிவாகவே இருக்கும். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக டிவிக்கு என்ன ஃபாஸ்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு அது இருக்கும். ஓகே டன். மத்தபடி இதே மாதிரி எல்லா ப்ரொவைடர்ஸ்க்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அக்சஸபிலிட்டி இருக்கு ஜியோலையும் இருக்குல்ல, அது ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தானே, நார்மலாக அவங்க கொடுக்குறது ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தான். ஆண்ட்ராய்டு பாக்ஸுன்னும் போது அதில் அந்த ஃபீச்சர் வந்து இருக்க தான் செய்யும், இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை, நார்மல் செட்டப் ஆண்ட்ராய்டு பாக்ஸ்ன்றது ஒன்லி ஃபார் டிவிக்கு மட்டும், ஸ்மார்ட் டிவி அந்த இதுக்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படி தானே? ஸ்மார்ட் டிவிக்கு தேவையில்லை, நார்மல் டிவியாக இருந்தாலே போதும். ஐ மீன் ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை கனெக்ட் பண்ணிட்டோன்னா டிவியில் வந்து ஸ்மார்ட் டிவியாக மாறிடும், அது அவ்வளோதான். நம்ம ரிமோட்லேயே எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்நெட் ப்ரொவைடிங் அந்த வைஃபையில் அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம பண்ண வேண்டியிருக்காது. ஆனால் வைஃபை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, என் டிவிக்கு யூபிஎஸ் இருக்குது, வைஃபைக்கு யூபிஎஸ் இல்லை அப்படின்னா, கரண்ட் ஆஃப் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு டிவி சேனல்ஸும் வராது. அங்கே சிக்னல், அங்கே ரவுட்டருக்கும் கரண்ட் இருந்தாகணும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டிவி சேனல்ஸும் வராது. ஓகே சார், இது மிஸ் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணுறீங்களா? இல்லை கரெக்டாக முடிச்சிட்டீங்க. கிரேட். ரைட்டு சார். அப்போது இந்த ஏர் ஃபைபர் அதை பற்றி பேசியிருப்போம். இதில் அண்ணன் கார்த்திக் அண்ணன் இன்னொரு முன்னாடி நான் ரெக்கார்டிங்க்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தார். ஸோ இது வந்து இந்த நெட்வொர்க்கு ஸ்பீடு, ஸோ அதை வந்து ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் வீடு இருக்கலாம், இல்லை வீடே கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கலாம், 3 ஃப்ளோர்ஸில் கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் ஒன்று இழுத்துட்டோம்ல, நம்ம வீடு எல்லா வீட்டுக்கும் சரியாக போகும், எல்லா இடத்துக்கும் சரியாக போகும்னு நம்ம நினச்சிடவே கூடாது. என்ன பிளான் போடனாலும் 100 MB 1 GB பிளான் போட்டால் கூட அது வந்து எல்லா இடத்துக்கும் கவர் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற எக்ஸ்டென்ஷனோ இல்லை லேண்ட்க்கு வழியாவோ நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். இதில் வந்துட்டு நம்ம தாராளமாக இப்போ தம்பி சொன்ன மாதிரி லேன் மூலிமா வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம், அது வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும். அதே ஒய்ஃபைலையுமே எக்ஸ்டெண்டர்ஸ் வந்துட்டு நிறைய அவைலபிலிட்டி இருக்கு, இது வந்து சார் கம்பெனி வந்துட்டு போடுறாங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்குது. நமக்கு நார்மலாக ஒரு ஒயர்லெஸ் ஒய்ஃபை ரவுட்டர் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நல்லா தான். இந்த டிபி லிங்க்குங்கிறது வந்து நெட்வொர்க்கிங் டிவைஸை பொறுத்தவரை மோனோபொலி அவங்க தான், நிறைய எல்லாத்துக்கும் டிபி லிங்க் தான் வரும். வேறு நிறைய கம்பெனிஸ் பிளாக் மேஜிக், பிளாக் டெந்தர், இது மாதிரி சில கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஆனால் டிபி லிங்க் தான் முதல்ல இருந்தே அவங்க நெட்வொர்க்கிங் இந்த டிவைசஸ் எல்லாம் கொடுக்கறதுல இருக்காங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 2-3 வகையில் பண்ணலாம். ஒன்று சார் சொல்லியிருந்த இந்த லேன் கேபிள், அது எப்படின்னா
நம்ம வீட்டில் இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இழுத்துருப்பீங்க, நம்ம வந்து இழுத்துருப்போம், அந்த ரவுட்ரு இதெல்லாம் செட்டப் பாக்ஸ் எல்லாம் கீழே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு லேண்ட் கேபிள் வாங்கி இங்கே இந்த ரவுட்டர்லேருந்து வெளியில் எடுக்கணும், அவுட் எடுக்கணும். ஸோ எடுத்து அந்த கேபிளை கொண்டு போய் மேலே வச்சு மேலே ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டரை நம்ம செட் பண்ணணும், அங்கே ஒரு இதை செட் பண்ணணும் ரவுட்டரை. ஸோ அது வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த டீப் லிங்க்லேயே இதில் வாங்கி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ கீழே காமிக்கிற மாதிரியேவும் மேலேயும் அதே வைஃபை அதே சிக்னல் அதே இதை காமிக்கும், அதே ஸ்பீடும் மேக்ஸிமம். இப்போ 100 MB பிளான் போட்டோம்னா ஒரு 90 MB ஆகுது, கீழே ஒரு 95 MB எடுக்குது. 100 MBனா 100 MB கண்டிப்பாக வராது, கீழேயும் வராது. 90 MB இருக்குன்னா அங்கே ஒரு 80-85 MB அந்த மாதிரி ஸ்பீடில் மேலே ஃப்ளோரில் கிடைக்கும். 80% ஆஃப் த ஸ்பீட் இங்கேயும் நமக்கு வந்துட்டு கிடச்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 2 ஃப்ளோரில் ஒரே கனெக்ஷன், அப்போ மேலே ஒரு கனெக்ஷன் இழுத்தோன்னா இன்னொரு ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது ஒன்ஸ், ஆனால் இது இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கான ஆட்களை வச்சு கரெக்டாக வயரிங் பண்ணி அதுக்கான அந்த ப்ளம்பிங் ஒர்க் பண்ணி மேலே இழுத்துட்டு போனோம்னா ஸ்டேபிளாக நல்லாயிருக்கும். சும்மா நம்ம வாட்டுக்கு வயர் இழுத்துட்டு போகணும் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு தெரியல. இல்லை, ஜஸ்ட்டு வயரிங் ஓகே. இப்போ நம்ம கனெக்ஷன்றதை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் நம்ம நெட்வொர்க்கிங் இந்த கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா? இப்போ ஒரு எக்ஸ்டெண்டட் இன்னொரு எக்ஸ்டெண்டட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயின் டிபியில் இருந்துட்டு மெயின் ரவுட்டர்லேருந்து எக்ஸ்டெண்டர் கொண்டு வரதுக்கு ஸோ 2 வகையில் பண்ணலாம். ஒன்று, இந்த லேண்ட் கேபிள் வழியாக வரும்போது பெரிய அளவில் ஒன்றும் பண்ணணுன்றதில்ல, அவங்கவுங்க அந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க. இப்போது என்ன இது யூஸ் பண்ணுறோமோ அந்த சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க, அதை நம்ம ஒரு பிசிலேயோ இல்லை மொபைலுக்கான சாஃப்ட்வேர்னா மொபைல்லையோ இன்ஸ்டால் பண்ணி அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோனாலே ரெண்டையும் பேர் பண்ண முடியும். இல்லை நம்ம பிசிலே கூட மேனுவலாக எந்த சாஃப்ட்வேரும் இல்லாமல் பிசிலே கூட ஒரு மேனுவலாக அது ஒரு செட்டிங்ஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக பண்ண தெரியல, ஆனால் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதன் வழியாக கூட கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும் பேர் பண்ண முடியுது. இது வந்து லேண்ட் கேபிள் வழியாக வர்றதுக்கு மட்டும் இந்த. ஸோ அடுத்தடுத்து சில விஷயங்கள் இருக்குது, வைஃபை எக்ஸ்டெண்டர் எல்லாம் இருக்குது, அதுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம கொண்டு வர முடியும். ரைட், அப்போ இது கேபிள் வழியாக தான் இப்படி தான் கொண்டு வந்தாகணும். இது வந்து மேக்ஸிமம் எனக்கு ஸ்பீடு வேணும்ப்பா, கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு வேணும்ப்பா அப்படின்னா நீங்கள் இதை தான் பண்ணி ஆகணும், இதுதான் ரெக்கமெண்டட். அதுக்கடுத்து எது ரெக்கமெண்டட் புரியல எனக்கு. இப்போ எனக்கு ஸ்பீடு வேணும் கேபிள் வழியாக தான், இல்லை லேண்ட் கேபிள் வழியாக எடுத்துகிட்டு வர்றது தான் ரெக்கமெண்டட். ஓகே. அதுக்கடுத்து வழி அப்படின்னு பார்த்தோம்னா வைஃபை எக்ஸ்டெண்டரில் வந்து 2 டைப்பாக நம்ம எடுத்துக்க முடியும். 2 டைப்பையுமே நான் ரெண்டையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதிலே வச்சு சொல்கிறேன். ஒன்று என் வீட்டில் இருக்கிறது, இன்னொரு நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறத வச்சு. ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர்ன்றது வந்து மெஸ் டைப் சொல்லுவாங்க, மெஸ் டைப் வைஃபை எக்ஸ்டெண்டர்னு சொல்லுவாங்க. மெஸ் டைப் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு கீழே ஒரு வைஃபை இருக்குது, ஸோ அதே வைஃபை காமிக்கணும், மேலேயும் அதே அந்த பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே நேம் அதே பாஸ்வேர்ட் அப்படியே காமிச்சிரும். இப்போ நீ ஒரு ஃபோனை வச்சுட்டு கீழே ஃப்ளோரில் வச்சு வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் யூஸ் பண்ணுறேன்னா மேல் ஃப்ளோருக்கு நீ ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது மேலே உள்ள வைஃபைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கிறோம், கனெக்ட் ஆகிக்கிறோம். ஸோ இது வந்து ஸ்பீடுமே எந்த அளவுக்குன்னா ஒரு 60 to 70% ஸ்பீடு வந்து அட்டைன் ஆயிரும் நம்மளுக்கு. அதை மிஸ் டைப் வருது, அதுவுமே டிபி லிங்கில் ஒரு மாடல் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ அந்த மாடலில் நல்லா இருந்தது. ஸோ அது கொஞ்சம் ரேஞ்ச், அது கொஞ்சம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5000-6000 ரேஞ்சில் வரும். அதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 டிவைஸ் தருவாங்க, அதுக்கு வயர் எதுவுமே கிடையாது. இப்போ கீழே ரவுட்டர் வச்சுருக்கீங்கன்னா அந்த ரவுட்டர்கிட்ட ஒரு ப்ளக் பாயிண்டில் மாட்டிடணும். அதுக்கடுத்து மேலே எங்கே இது வேணுமோ அந்த ஃப்ளோரில் போயிட்டு இன்னொரு அந்த டிவைஸை ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த ஆப் இருக்குது, ஆப்பை வச்சு கன்ஃபிகர் பண்ணிட்டோன்னா பேர் ஆயிரும். அவ்வளோதான், இதுதான் மெஸ் டைப்புங்கிறது. இது வந்து நல்லா வயர் போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணவும் வேண்டியதில்லை, ஸ்பீடும் ஓரளவுக்கு நல்லாவே வந்துடும். ஸோ இந்த இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து 2வது. இதுக்கடுத்து நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சீப்பு, நல்ல ஈஸியான வழிமுறை அப்படின்னா வைஃபை எக்ஸ்டெண்டர். இது என்ன பண்ணணுன்னா, ஒரு வைஃபையை வாங்கி சிக்னலை வாங்கி இது கீழே வந்து நம்மளுக்கு ஒரு ஹாட்ஸ்பாட் டிவைஸ் மாதிரி இங்கே கீழே வந்து சிக்னல்ஸை கொடுக்க போகுது. அதுதான் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த எக்ஸ்டெண்டரு அதுவுமே நான் இப்போ யூஸ் பண்ணுறதுமே டிபி லிங்க் தான். ஸோ ஏர்டெல்லும் டிபி லிங்க் மட்டும்தான் நீ பேசிக்கிட்டு இருக்கோம், ஆரடிச்சிடக்கூடாது, இருக்கிறது அதுதான்.
அந்த இது வந்து என்ன செய்யும்னா, இப்போ வந்து சிவா அப்படின்ற நேமில் என் ஏர்டெல் ஐ மீன் இந்த நெட்வொர்க் காமிக்குது அப்படின்னா, மெயின் நெட்வொர்க் காமிக்குதுன்னா, கீழே இந்த இதை போட்டு வந்ததுக்கப்புறம் சிவா இஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நெட்வொர்க் காமிக்கும். ஸோ இப்போ அந்த ஃப்ளோரில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கணும், அதில் கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்டை போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஆனால் இது வந்து இது வேறு நெட்வொர்க், அது வேறு நெட்வொர்க் மாதிரி தான் கணக்கு. நீங்கள் ஃபோன்லேருந்து கீழேருந்து மேல் ஃப்ளோர் போனோன்னா அந்த மெஸ் டைப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகுதோ, இதுக்கு ஆகாது. நாம தான் கீழே நெட்வொர்க்னா கீழே என்ன நெட்வொர்க் இருக்கோ அதில் ஸ்விட்ச் பண்ணிக்கணும். இதுதான் வைஃபை எக்ஸ்டெண்ட். கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீழே வந்தோடனே அதுவே நெட்வொர்க் மாற்றிக்கும். அது வேணால் நம்ம ஃபோனில் ஃபேவரட்டில் போட்டு நம்ம வைஃபைல செட் பண்ணிட்டோம்னா அது கீழே என்ன சிக்னல்ஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1200 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிடும் வெளியே செலவு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி பேர் பண்ணுறதும், நம்ம பேர் பண்ணுறதே ஈஸி. ஸோ வந்து மெயின் ரவுட்டரில் WPSன்னு ஒரு பட்டன் இருக்கும், அழுத்தி விட்றோம். அடுத்து இந்த இதில் ஒரு WPSன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தி விட்டோம்னா ரெண்டும் பேர் ஆகிக்கிறோம், முடிஞ்சது. நீங்க சொல்ல இந்த டிபி லிங்க் வைஃபை ரவுட்டர்லயே நம்ம ஒயர் மூலியமா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? வயரும் பண்ணிக்கலாம் சார், அதுலேயே இருக்கு. அந்த ஆப்ஷனுமே போர்ட்டுமே இருக்கு பார்த்துருக்கேன். ஆமாம், போர்ட் இருக்கு. ஒயர் மூலியமாவுமே அதில் நெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த லேண்ட்லைன் கூட மாட்டிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட ஒரு லேண்ட்லைன் டிவைஸ் இதிலெல்லாம் பேசணும்ல. இதில் என்னென்னா லேண்ட்லைன் டிவைஸ் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஒரு டிவைஸ் வாங்கிக்கிட்டு இப்போது இந்த ஏர்டெல்லோ ஜியோலையோ நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு நம்ம ஒரு லேண்ட்லைன் டிவைஸ் வாங்கி கனெக்ட் பண்ணிட்டோன்னா தாராளமாக இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாம் ஃப்ரீ தானோ பேசிக்கலாம். இருக்கிற ஃபோன்லேயே பேச முடியும். சரி, இதில் ஒரு லேண்ட்லைனும் வச்சுருந்தோம்னா ஒரு பெரிய வீடு மரியாதை சர்க்கத்து எங்கள் ஊரில். அதுதான் இது. ஆனால் இதே ஏர்டெல் ஜியோ அந்த மாதிரி நெட்வொர்க் மட்டும் தான் கொண்டு வைப்பாங்க. ஆனால் இந்த ஏசிடி இந்த மாதிரி இதுலலாம் அந்த மாதிரி இது ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, கிடையாது. ஆமாம், ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இதில் இது விடுபட்ட வேண்டியதுகள் எது இருக்கா? குறைஞ்சது எத்தனை MBPS ஸ்பீட்ல இருந்து நமக்கு நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 MBPS நான் குறைஞ்சி கேள்விப்பட்ட 30. ஆமாம், அது எது இருக்கா குறைஞ்சது? அதிகபட்சம் என்ன மாதிரிலாம் இருக்கு? யாரு என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? இதெல்லாம் தேவை. இப்போ இன்டர்நெட் மட்டும் வேணும் அப்படின்னா 10 MB பிளானில் ஆரம்பிக்கும் ஜியோலையும் ஏர்டெல்லையும். ஏர்டெல்ல இருக்கா? ஜியோவில் இருக்கு, ஏர்டெல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜியோவில் 10 MB இன்டர்நெட் மட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமேலுக்கு 30 MB 60 MB 100 MB வரும் ஜியோவில். ஏர்டெல்லில் 40 MB அடுத்து 100 MB. ஸோ 40 MBPS 100 MBPSலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவை வீட்டுக்கு பேசிக்காக போதும் அப்படின்னா 10 MBலாம் எடுத்து அது இன்டர்நெட் மட்டும்தான். அதோட இந்த இதெல்லாம் கிடையாது, இந்த ஸ்கீம் டிவி சேனல் ஸ்கீம்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இந்த எல்லாம் வரணும்னா என்னன்னா நம்ம ஒரு 2-3 டிவைஸ் கனெக்ட் பண்ணோம்னாலே ஸ்லோ டவுன் அடுத்துரும். ஒரு 30 மினிமம் 30க்கு மேலே வச்சுக்கிறது. 40வும் நீங்கள் நல்லா ஈகராக யூஸ் பண்ண, நல்லா லேப்டாப் சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய டவுன்லோட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னா அதுவே பத்தாது தான். ஸோ 100 MB போகிறது நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப பேசலாம், ரொம்ப யூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். யூசர்ஸ் ஒரு 2 பேர் தான் இருக்கும், டிவைசஸ் வந்துட்டு ஒரு 4 டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணுறோம்னா ஓகே, 40 MBPS வந்துட்டு ஒரு 3 டிவைஸ் வரைக்கும் ஓகே தான். அதுக்கு மேலே போகும்போது நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தோன்னா ஒரு 7-8 பேர் இருக்கும். ஆனால் ஃபோனை யூஸ் பண்ணுறது அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னமோ 3-4 பேர் தான். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த ஃபோனில் பேஸ் பிளான் இருக்க தான் போகுது, அதை யூஸ் பண்ணாலே அவங்களுக்கு சரியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 100 MB ப்ளஸ் இதெல்லாம் இருக்குது. 1 GB வரைக்கும் இருக்குது. 1 GBPS வரைக்கும் போட்டோம்னா ஏர்டெல்லில் 4000 நினைக்கிறேன், ஜியோவில் அதே 4200 சம்திங் இது வரும். இப்போ இதுலேயே இந்த நம்ம இதுவை யூஸ் பண்ணுறோம்ல, இந்த மோடம், இது பேர் என்ன சொல்லுவோம், இந்த கனெக்டர் ஒய்ஃபைக்காக ஒன்று தராங்கல்ல, நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், டக்குனு அது பேர் வர மாட்டேங்குது எனக்கு. ரவுட்டர், எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ அதுலேயே கூட இப்போ அதில் சப்போர்ட் ஏஐ சப்போர்ட்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அதில் ஏதோ ஆன் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சா, அந்த ஏஐ சப்போர்ட் ஆன் பண்ணி வச்சா தேவைப்படும் போது அதுவே ஆன் பண்ணிக்கும், யாருமே நெட் எதுவும் யூஸ் பண்ணலாம் ஆஃப் பண்ணிடும், அப்படி ஏதோ நிறைய அதை கஸ்டமைசேஷன்லாம் நிறையா பண்ணலாம் அப்படின்லாம். அண்ட் நான்
பொறுத்த வரைக்கும் அதை நான் கேள்விப்படலை. ஐயோ மீட் பண்ணுங்க, என் வாய்ஸ் எனக்கே கேட்குது, அசிங்கமாக இருக்குது. தெரியல எந்த நெட்வொர்க்ல இருக்குன்னு சொல்லுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. மேபி ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் வந்திருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் இந்த பெரிய நெட்வொர்க் யாரும் இதை விளம்பரம் பண்ணலை. இந்தாட்டி பண்ணியிருப்பானுங்க. ஏசிடில வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்மார்ட் நெட்வொர்க். ஸ்மார்ட் சொல்கிறேன், நான் பார்த்துருக்கேன் யூடியூப் விளம்பரத்தில் வரும். ஆனால் அது என்ன செய்யுன்றது தான் தெரியல. நீ சொல்லும் போது கேள்விப்படுறேன். அது என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் அதில் கொண்டு வராங்கன்றத நம்ம அடுத்து கூட கண்டிப்பாக ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நானும் என்ன இருக்கும்னா, ஸோ டிவைஸ் கனெக்டிவிட்டியை பொறுத்து அது எதுவும் இல்லை அப்படின்னா நெட்வொர்க்கை ஆஃப் பண்ணிக்கிறதோ, திரும்ப நியராக ஃபோன் வரும்போது இதுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதெல்லாம் இஃப் தட் அந்த ப்ரோக்ராமில் பண்ணிவிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஏஐன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறது ஊருக்குள்ளே. சரி, அது இதை வச்சு நம்ம ஒரு நாளைக்கு பேசியே ஆகணும். எதுக்கு எடுத்தாலும் ஏஐ எப்படா வருது மட்டும். ஏன்னா இந்த ஏஐ பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு தடவை இங்க டிராவல் பண்ணும்போது பார்த்தா எஃப்எம் ஓடிட்டு இருந்தது. அதுல கேக்குறேன், சாரதாஸ்ல ஏஐ சேல் அப்படின்னு போட்டிருக்கேன். துணிக்கடையில என்னடா ஏஐ? இப்போ இது ஒரு மோஷன் சென்சார் லைட்டு ஒரு ஹிந்திக்காரர் வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு. கிட்ட வந்தா ஆள் லைட் எரியும், பார்க்கும்போது மோஷன் சென்சார் லைட்டு, அது ஏஐ லைட்டுன்னு விற்கிறாரு. நீங்க ஆள் போனீங்கனாலே ஏஐக்கும் இந்த சென்சாருக்கு என்ன சம்பந்தம், அது என்ன இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் ஏஐ தான். சரி, அது ஒரு மார்க்கெட்டிங். சென்சார் வச்சாலே ஏஐ, அவ்வளவுதான். அது எப்படியா கணக்கு? ஏசில ஏஐங்கிறான். 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் வந்துட்டு சொல்றாரு, ஏஐலாம் ரொம்ப பழசுங்க, 89 90லேயே அதை பத்தின தீசிஸ்லாம் வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பழசு. ஜிபிடி வந்ததுனால நமக்கு அது புதுசா வேணா தெரியலாம், பட் அதெல்லாம் ரொம்ப பழைய கான்செப்ட் தான். இப்போ அதை விட அட்வான்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதான் ஏஜென்டிக் ஏஐங்கிறாங்க. வந்துட்டு நம்ம டைவர்ட் ஆகிற மாதிரி ஆயிடும். அதை அங்கேயே நிறுத்திடுவோம். கரெக்ட். ரைட். அப்போது அந்த ஸ்மார்ட் நெட்வொர்க்குன்னு இருக்கலாம், அது பார்த்துப்போம். அதை பற்றியும் என்னென்ன நம்ம பேசுவோம் அடுத்து. இதில் வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த ஸ்மார்ட் அப்படின்னு வந்ததுனால சொல்கிறேன், இந்த வைஃபை வீடு ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம வீட்டை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மாற்றுறதுல கொஞ்சம் வசதிகள் உண்டு. ஏன்னா யாராவது சொல்லுவாங்க, நான் டிவி பார்க்குறேன்னா என் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி பாட்டு போடுறேன்ப்பா, அதுக்கு எவனா இதெல்லாம் இழுக்கணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஹோம் அப்படிங்கிற ஒரு இது வரலாம். ஸோ ஸ்மார்ட் ஹோமுங்கிறது பேஸ், அது வந்து லக்ஸுரியா எசென்ஷியலா அப்படிங்கிறது டாபிக்காவே பேசலாம். நம்ம ஸ்மார்ட் ஹோம் பற்றி பேச போனோம் அப்படின்னா. ஓகே. ஸோ ஏன்னா அது இன்னொரு குறைஞ்சபட்சம் ஒரு அது கரெக்ட் தான். அது என்னன்னா அது லக்ஸுரியா எசென்ஷியலா அப்படிங்கிறது அவங்கவுங்க பார்வையிலே விட்டுருவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம். பொறுத்தது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. ரைட். அப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபைபர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், ஜியோ ஏர்டெல், அப்புறம் நிறைய நெட்வொர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஏர் ஃபைபர் பற்றியும் பார்த்தோம், வெறும் ஃபைபர் பற்றியும் பார்த்தோம். அப்புறம் அதில் என்னென்ன மாதிரியான கனெக்ஷன் எக்ஸ்டெண்ட் எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஒன்று யோசிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறேன், சென்னையில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். இப்போ நான் சென்னையில் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா, திடீர்னு என்ன பார்த்தா நான் ஆஃபீஸை வேற எங்கேயாவது குவார்டர்ஸை மாற்றி விட்டுருவாங்க, அல்லது வேற எங்கேயாவது எனக்கு ஒர்க் வந்துடும். திடீர்னு பெங்களூர் போக வேண்டியது இருக்கும். பெங்களூருக்குள்ளே திடீர்னு நீங்கிட்டு வாப்பா தூத்துக்குடி பக்கம் வான்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கடி நம்ம ஏதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி இதுக்கு நம்ம ஏதாவது பெர்மனண்டா ஏதாவது ஒரு நெட்வொர்க் வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணா நம்ம எங்கேயாலும் தூக்கிட்டு போய்க்கலாம், யூஸ் ஆகிக்கும். அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கு. ஆக்சுவலி நீ சொல்றது நீங்க கழட்டி எடுத்துட்டு போயிடலாம். அங்க லோக்கல் பர்சனை கூப்பிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லுவீங்க. நம்ம இப்போ டிஷ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போறோம்ல, மேல இருக்கக்கூடிய அந்த டிவி ஆண்டனாவை ஷிஃப்ட் பண்ண சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டோம்னா அவனே ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறோம். அதை நம்ம யார் வேணா டிஸ்மேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு ஆளை கூப்பிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லுங்க. இது இன்னொரு டிவைஸ் பேன்னு சொல்றதுனால இந்த டிவைசஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் இந்தியாவில் ஆத்தரைஸ்ட் ஆகல. இந்த சிம் கார்டை போட்டு நம்ம ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஒய்ஃபை ஒரு ரவுட்டர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போயுமே சில இதில் இந்த alibaba.com வந்து நம்ம டெக் சேனல்ஸில் நிறைய ரிவ்யூ பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு என்ன பிளான் போட்டிருக்கோமோ அதை வந்து ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஹாட்ஸ்பாட் டிவைஸ் மாதிரி நம்ம 4Gக்கு வச்சுருப்போம்ல, நம்ம ஒரு சிம் கார்டை போட்டு ஒரு டப்பா வச்சுருப்போம்ல மோடம், அந்த மாதிரி இது 5Gயே. 5G வந்து இப்போ நம்மளுக்கு அன்லிமிட்டடாக தானே கிடைக்கிது. எல்லா ரெண்டு நெட்வொர்க்கும் அப்படி தானே தரான். அப்படிங்கும்போது அந்த சிம் கார்டை போட்டுட்டு நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் நம்ம மாட்டிட்டு வச்சிட்டோன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. அரௌண்ட் ஒரு 15,000-16,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நல்லா அப்படி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அது இன்னும் நம்ம ஊரில் ஆத்தரைஸ்ட் ஆகலை. ஒரு வேளை ஏர்டெல்லும் ஜியோவும் ஒரு காலத்தில் அது ஒரு பேர் சொல்லி அவங்களே விற்கலாம், அந்த பாக்ஸையும் விற்கலாம், வரும்.
அதான் நம்ம மஸ்க் வராரு அடுத்தது. அவரு வேற வராருங்க. So, இந்த நெட்வொர்க் இதெல்லாம் ஏதாவது சேட்டலைட் மூலமா ஏதாவது கொடுக்கறதுக்கு சான்சஸ்? அதுக்கு தான் மாமா வராரு. அப்ரூவல் கொடுத்துட்டாங்களே, ரொம்ப ஓகே. சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எலான் மஸ்க்கு அப்ரூவல் கொடுத்தாச்சு. மாமா வராரு. ஸோ அவருக்கு அது எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, அது என்ன பிளான், நம்மளோட எக்கனாமிக்கலாக செட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரியணும். அது ஆல்ரெடி ஜியோ ஏர்டெல் 2 பேரோடமே டைப் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்துடுவாங்க. அப்புறம் இந்த இப்போ ரூரல் ஏரியா எந்த ஏரியாவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபைபர் ஏர் ஃபைபர் வாங்கிக்கலாம். ஸோ எடுத்துக்கலாம். சிட்டிக்குள்ள நம்ம ஃபைபர் தான் ஃபைபர் ஏர் ஃபைபரோட ஃபைபர் கொஞ்சம் ஸ்பீட் நல்லாவே இருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும். அதனால உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபைபர் அவைலபிலிட்டியான்னு பாருங்க. அவைலபிலிட்டியா இருந்தா அதை வாங்கிக்கிடலாம். இல்லை எனக்கு ஃபைபர் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏர் ஃபைபர் தான் போய் ஆகணும். எப்படி நீங்கள் ஏர் ஃபைபர் நம்ம பார்க்கும்போது இப்போ நான் ரூரலாக இருந்தாலும் எனக்கு ஓரளவுக்கு நெட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஜியோ நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன் அல்லது ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். என்னோட வில்லேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் கிடைச்சே தெரியாது, லைட்டாக தான் ஏதோ ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி. மாடியில் போய் நின்னா தான் பேச முடியும் அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ரூரல் ஏரியாலலாம் இந்த மாதிரி ஃபைபர் வச்சாலும் ஓகேவா இருக்குமா? ஃபைபருக்கு அங்கெல்லாம் கனெக்ஷன் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை ஏர் ஃபைபர் தான் கேட்குறாரு. ஏர் ஃபைபர் அதான் இப்போ மாடியில் போய் நின்று தான் நம்ம ஃபோனே பேசுகிறோன்னும் போது டேட்டா கனெக்ஷன் எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குன்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு முக்கியமாக எதை யூஸ் ஆகும்னா, இப்போ அடுத்து கொண்டு வராங்க இல்லைங்களா சேட்டலைட், அது வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இப்போ நான் என்னோட இதுபடி நம்ம ஊருக்குள்ள அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு நம்புறேன். இப்பெல்லாம் எங்கேயுமே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே மரத்து மேலே நின்று பேசுவாங்க. அது நிறைய குறைஞ்சிட்டு கொஞ்சம் இவங்களும் நிறைய டவர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கு. ஆனா இருக்கிற ஒரு சில ஏரியா அந்த மாதிரி இஷ்யூஸ் இன்னும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் இருக்கலாம். ஓகே 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 நன்றிகள். அப்போ என்ன கடை பேசக்கூடிய டாபிக் எதுவும் இருந்தா நீங்க எதுவும் ஷேர் பண்ணிக்கலாம். வேறு எந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் அப்படின்றத நீங்கள் கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. கண்டிப்பாக கடுப்பில் தான் இருப்பீங்க. நிறைய பேர் போங்கடா அப்படின்ட்டு வெளியில் கூட போயிருந்துருக்காங்க. அந்த ஸ்லைடரில் வால்யூம் பட்டன் அழுத்திருப்பாங்க. இன்னும் டப்புன்னு அழுத்தி அடுத்து போயிட்டாலும் என்னடா இன்னும் முடிக்கல இவங்க பேசிக்கிட்டு பாருங்க. ஸோ இப்போ வரைக்கும் அது வேறையா? சரி தெரியலையா, எனக்கு தெரியல. நான் ஜிசிஓ தான் வச்சிருக்கேன். டாக் பேக்கு என்ன பண்ணணும்? அப்போ வேறல மேல தூக்கி விட்டு நீயே எடுத்து கொடுக்குற. இதெல்லாம் நல்லதா எடுத்து பேசி முடிச்சிட்டோமே, நம்ம வீடியோ முடிய போதே. அப்புறம் கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதே நேரத்தில் வேற எதை பற்றி பேசலாம் அப்படின்றத கண்டிப்பாக கீழே சஜஸ்ட் பண்ணுங்க. நிச்சயமாக அதை பற்றி பேசுவோம். நீங்களும் இந்த பேச்சை எல்லாப்பா என்னையெல்லாம் சேர்த்துக்காங்க பண்ணீங்களா, என்னங்கயா பேசுறீங்க, ஒன்றுத்துக்கு லைக் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களை எங்கள் டீம் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. எங்கள் கார்த்திக் அந்த 11 வேண்டுகொண்ட குழு நிச்சயமாக உங்களையும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. என்னையவே ஜாயின் பண்ணுறாங்க. சரி வாங்க. சூப்பர். அப்புறம் அந்த கடைசியில் அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு, இப்போ நல்லா லாஸ்ட் வீடியோஸ்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ நல்லா கமெண்ட்ஸ் நல்லா வந்து பாசிட்டிவாக வந்ததாக பார்த்தோம். சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க, அந்த டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறோம். அண்ட் அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ வந்துடும் கண்டிப்பான முறையில். இந்த இதுக்கு கீழே உங்களுக்கு வேறு டவுட் இருக்குனாலும் போடுங்க. இந்த கமெண்ட் எல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை போட்டுருவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்பவும் போல் ஒய்ஃபை ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருப்போம். நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கிற இது வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றது. ஆக்சுவலி நாங்கள் இந்த டாபிக்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கேசவ சார் இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து வி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரிலாம் ஆஃபர் இருக்கா அப்படின்றது. அது மறந்துடாதீங்க. இந்த 210 ரூபாவோட சேர்த்து பண்ணீங்கன்னா இந்த ஃபைபர் கனெக்ஷன் நல்லா இருக்கு. இப்போ எனக்கு கவர்மெண்ட் ஆளுகளை எங்கே போய் கண்டுபிடிக்கன்னு உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இஃப் வி ஸ்டார்டட் தென் ஒன்லி வி கேன் கெட் அ மோர் ஐடியா. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆகிப்போச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். If you have any clarification, please contact us. We will support you always. Okay? Thank you, Mr. Kesav sir and